Hi everyone, 7 days fruit challenge day 2ல நாம பார்க்க போறது ஜாமுன் ஃப்ரூட் தான். நாவல் பழம். இது என்னதான் ஒரு ஃப்ரூட்டா இருந்தாலுமே இதை எம்டி ஸ்டொமக்ல எடுத்துக்கவே கூடாது. அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா அசிடிட்டி வரதுக்கு சான்சஸ் இருக்கு. என்னதான் இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஃபைபர்ஸ், வைட்டமின்ஸ்னு இருந்தாலுமே சிலர் இதை எடுத்துக்கவே கூடாது. அப்படியே எடுத்துக்கிட்டாலும் டாக்டர் கன்சல்டேஷன் ரொம்பவே முக்கியம். இதில் அதிகப்படியான ஃபைபர் இருக்கிறதுனால டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எடுத்துக்க வேண்டாம். பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க இதை தவிர்த்துறது ரொம்பவே நல்லது. இஃப் சப்போஸ் ரொம்ப எடுத்துக்கிறாங்க அப்படின்னா தலை சுத்தல் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதில் ஆக்சலேட்ஸ் இருக்கிறதுனால கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு ரொம்பவே வழிவகுத்து விட்டுரும். ஸோ கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்க இதை தவிர்த்துருங்க. சில ஃப்ரூட் சிலருக்கு அலர்ஜெட்டிக் ரியாக்ஷன்ஸ் கொடுக்கும். அப்படி இந்த ஃப்ரூட் உங்களுக்கு செட் ஆகாதுன்னு நினச்சிங்கன்னா தவிர்த்துருங்க. எல்லாருடைய உடம்புலையுமே சுகர், பிபின்றது இருக்கிறது தான். அது கூடுனாலோ குறைஞ்சாலோ தான் பிரச்சனை. அப்படி யாராவது டயபெட்டிக்கில் இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ஆசையாக இருந்தால் கூட ஒரு 4-5க்கு மேலே தயவு செஞ்சு எடுக்காதீங்க. அப்படி எடுத்தீங்க அப்படின்னா சுகர் லெவல் பேலன்ஸ் ஆகாமல் உங்களுக்கு கூடுறதோ குறையிறதோ இருக்கும். ஸோ நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ப்ரெக்னென்சியில் இருக்கிறீங்க அப்படின்னா டாக்டர் கன்சல்டேஷன் இல்லாமல் தயவு செஞ்சு இதை எடுத்துக்காதீங்க. இஃப் சப்போஸ் உங்களுக்கு பிளட் கிளாட்ஸ் இருந்திருந்தா கூட நீங்கள் டாக்டர் கன்சல்டேஷன் இல்லாமல் எடுத்துக்க வேண்டாம். வாதம்னு சொல்லக்கூடிய ஹீட் பாடியாக இருக்கீங்க அப்படின்னா இதை எடுத்துக்க வேணாம். இஃப் சப்போஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ரொம்ப கம்மியாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இதை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிறப்போ உங்கள் தொண்டை ரொம்பவே ட்ரை ஆக ஆரம்பிக்கும். அதை உங்களால் ஃபீல் பண்ணவுமே முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை, டேக் கேர்.